அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சென்னையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு கடுமையான வறட்சியான சூழ்நிலை என்று அனைவருக்கும் தெரியும். இதற்கு முன்னாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலும் அதேபோல என்னுடைய தலைமையிலும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, என்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் தெரிவித்திருந்தோம். போர்க்கால அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. 142 வருடங்களுக்கு முன்னால் தான் இவ்வளவு மழை குறைவு, இவ்வளவு பெரிய வறட்சி வந்தது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 62% மழைப்பொழிவு குறைவு, 2 பருவமழை வைத்துவிட்டது. ஆகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடுமையான வறட்சி இருக்கிறது என்பது தெரியும். ஆனாலும் கூட மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு அம்மா அவர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வருகிறது. அதே போல இங்கே கூட ஒரு கையெழுத்தை வெளியிட்டோம். உங்களுக்கு தெரியும், சென்னை குடிநீர் வாரியம் மூலமாக சிக்கனமாக எப்படி நம் குடிநீரை சேகரிக்க வேண்டும், சிக்கனம் எந்த முறையில் சிக்கனம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு இதை வெளியிட்டு இன்றைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக பொதுமக்களுக்கு இதை கொடுக்கப் போகிறோம். அதே போல ஆட்டோ பிரச்சாரம், இதே போல இந்த கையேடுகள் இன்னும் பல வகையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதே போல நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்களும் இது நீங்கள் பொதுமக்களுக்கு நமக்கு மூலமாக தான் எல்லா செய்தியும் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீர்கள். ஆகவே இது முக்கியமான நேரம். ஆகவே கண்டிப்பாக சிக்கனமாக தண்ணீரை வீணடிக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்களும் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு தமிழகத்தில் உள்ள 12 மாநகராட்சிகள், 124 நகராட்சிகள், 528 பேரூராட்சிகள், 12,524 ஊராட்சி பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக அம்மாவுடைய அரசு 973 கோடி 75 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. சென்னை குடிநீர் வாரியத்துக்கு 60 கோடி, நகராட்சி நிர்வாக ஆணையரகத்துக்கு 65 கோடி 35 லட்சம், பேரூராட்சி துறைக்கு 45 கோடியே 41 லட்சம், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு 98 கோடியே 57 லட்சம், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 703 கோடியே 43 லட்சம் இப்படி ஒதுக்கப்பட்டு இந்த நிதி மூலமாக ஆழ்துளை கிணறு அமைத்தல், பழைய ஆழ்துளை கிணறுகளை புனரமைத்தல், லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்குதல், பழுதடைந்த மோட்டார்கள் மாற்றுதல், மின்னாக்கிகளை வாடகைக்கும் புதிதாக வாங்குதல், கைப்பம்புகள் நிறுவுதல், பைப்லைன் புதுப்பித்தல் போன்ற அத்தியாவசியமான வேலைகள் செய்வதற்காக இந்த நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் போர்க்கால அடிப்படையிலே இன்றைக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் பிரச்சனையை சமாளித்து வருகிறோம். வேகமாக கூடிய விரைவிலே மழை வர வேண்டும் என்று நாங்களும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அந்தந்த சமுதாய மக்கள் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவன் என்று நாங்கள் போகும்போது அதையும் வலியுறுத்துகிறோம். கண்டிப்பாக மழை வரும் என்று எதிர்பார்த்துருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு போர்வெல் போடும்போதும் கூட சில இடங்களில் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸில் வேறு மாதிரி சோர்ஸ் அப்படியே குறையுது. அதனால் இப்போ நாங்கள் எல்லாமே போர்வெல் போடுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே சோர்ஸ் இருக்கோ ஆற்றுப்படுகை, குளத்துப்படுகை அப்படி பார்த்து போட்டு கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட அங்கே பைப்லைன் போட்டு கொண்டு வரக்கூடிய ஆக்கப்பூர்வமான வேலைகளை நம்முடைய அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போ இருக்கின்ற குடிநீரை வைத்து பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு இதுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்தோம். அது கண்டிப்பாக இன்றைக்கு சுனாமி,
கடும் மழை இப்படி போல பிரச்சனை சமாளித்தோம். இன்றைக்கு கடுமையான வறட்சி. ஏன்னா இந்த வறட்சி நம்ம இதில் பார்த்ததில்லை. நம்முடைய 142 வருடம் அப்போ யாருமே இருந்திருக்க மாட்டோம். அப்போ தான் அந்த வறட்சி வந்தது. இப்போ அந்த வறட்சி வந்தது கண்டிப்பாக இதையும் கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு சமாளிக்கும். ஆகவே கண்டிப்பாக நம்முடைய மக்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு கண்டிப்பாக தண்ணீரை சேமித்து சிக்கனமான முறையில் கண்டிப்பாக அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நீங்களும் அதை உணர்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ பர்டிகுலராக சென்னை நகருக்கு தண்ணீர் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க? சென்னை நகருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டீசால் நீர் கடநீரை குடிநீர் ஸ்கீம் இருக்கு. அப்போ ஏரிகள் மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல இருக்கிற சொத்தை வச்சு இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வாடகை கிணறுகளை அமர்த்தி விவசாய வாடகை கிணறுகளை அமர்த்தி இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ அது இப்போ அமர்த்தி இன்னைக்கு குடிநீரை சரி பண்ணிருக்கோம். சென்னை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை சமாளிச்சு அதுக்கு எல்லாமே டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணி அதுக்கும் எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. கண்டிப்பா அது அதுல சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுத்திகரிப்பு நிலையம் எப்போ அமைக்கப்படும், அந்த பணிகள் எப்போ முடியும்? உடனடியாக நடந்துட்டு இருக்கு. அது போர்க்கால அந்த தண்ணி இப்ப நமக்கு அவசியமா இருக்கு. கண்டிப்பா அது நடவடிக்கை. இந்த தட்டுப்பாட்டுல சென்னையில கடந்த 3 நாளா லாரிகள் ஓடாம அவங்க வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இல்ல, லாரி ஸ்ட்ரைக்கு தமிழக அரசு பேச்சுவார்த்தை முடிச்சு நடத்தாங்க. அது பாத்தீங்கன்னா அது பிரைவேட் நம்மளுடைய கொடுக்க வேண்டிய வண்டியெல்லாம் கொடுத்துருந்தோம். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதையும் கூட இப்ப சுமூகமா முடிச்சு இப்ப அவங்க தண்ணி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வறட்சி ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமா இந்த ஏரிகள் மற்றும் நீர்ப்படைகள் தூர்வாராம இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்புகள் இருக்கு. இதெல்லாம் நிவர்த்தி செய்யாம இப்ப ஒரு அவசர கால போர்க்கால நடவடிக்கைகள் எவ்வளவு நீங்க சாதிக்க முடியும் நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்லை. அதாவது நமக்கு இதுக்கு முன்னால் தொடர்ந்து அம்மாவுடைய அரசு அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் இந்த கடுமையான மழை பெஞ்ச போது கூட அதுக்கப்புறம் அந்த வேலைகள் இன்னும் துரிதப்படுத்தி செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா வீட்டு வசதி ஸ்லம் போர்டு மூலமா கட்டப்பட்டுள்ள வீடுகள் அந்த இதுக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கிறவங்க அந்த வீடுகளை மாற்றி குடியேறதுக்கு கூட இன்னைக்கு ஸ்லம் போர்டு நம்முடைய உள்ளாட்சித்துறையும் நம்ம சென்னை மாநகராட்சியில் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே குறிப்பிட்ட இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்க வேற எங்காவது எங்களுக்கு உடனடியாக தகவல் வந்தாலும் புகார் வந்தாலும் உடனே அம்மாவுடைய அரசு நடவடிக்கை. தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் பர்சனலி அவரே இந்த வாட்டர் பாடிஸ் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அவரே நேரடியாக அந்த கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வாட்டர் பாடிஸும் போய் விசிட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்லாம் நேரடி போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு சின்ன ஓரளவு மழை பெஞ்சா கூட அவ்வளவு தண்ணி சேமிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தெலுங்கானாவில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கன்றது இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா அதை போற ஒரு சூழல் இங்க தமிழகத்துல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க? அதை கூட செய்யணுங்கிறத எல்லாருடைய கோரிக்கையும். விரிவான திட்டம் அம்மாவுடைய அரசு இப்போ பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை மூலமா குடிமராமத்துன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த துறையை பார்க்கிறார். அது வேகமாக ஒரு அற்புதமான திட்டம். இந்த நீங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அதே போல எங்களது ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக மாண்புத்துறை அம்மா இருக்கும்போது 110 விதியில அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 7000 டேங்க் வருடத்துக்கு ஒரு 1000 டேங்க் புனரமைக்க வேண்டும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது கூட இன்னைக்கு ஒப்பந்த புள்ளி கூறப்படுகிற நிலை இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை செக் டேம் அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு எங்கெங்க தேவையோ அது எல்லாமே பொதுப்பணித்துறை மூலமா ஏற்பாடு பண்ணிருக்கு. அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இப்பொழுது டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்திக்கும் பொழுது இங்க என்ன தேவையோ இந்த குடிநீர் பிரச்சனைக்காக என்னென்ன தேவையோ அதை கேட்டிருக்கு. அதே உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அத்திக்கோடு அவனாசி திட்டம் கூட இருக்கு. அதுக்கெல்லாம் கூட வேகமாக நிதி எடுத்து நிதி தேவைன்னு சொல்லி பிரதமர் கேட்டிருக்காங்க. இப்படி நமக்கும் என்ன தமிழ்நாட்டுக்கும் என்னென்ன தேவையோ அதையும் முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நடவடிக்கை. கோடை காலம் நெருங்கிருச்சு. ஆர்வலருடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அதிக அளவுல இந்த வாய்க்கால் இந்த தண்ணி வாட்டர் பாடி ஆக்கிரமிப்பு பண்ணதுல மிகப்பெரிய பங்கு பள்ளி கல்லூரிகளுக்கு தான் இருக்கு. இதை பத்தி ஒரு சர்வே பண்ணி எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அதையெல்லாம் அரசாங்கம் மீட்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா எடுக்க சொல்லி நம்ம அம்மா இருக்கும்போது உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது பர்டிகுலரா நீங்க ஏதாவது ஒரு காலேஜோ இல்ல கல்வி நிறுவனங்களோ ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா நீங்க சொல்ல கண்டிப்பா அம்மா ஆய்வு நடத்துவதற்கு எந்த அளவுக்கு இல்ல அது சர்வே பண்ணிருக்காங்க. சர்வே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மழை கடுமையான அந்த புயல் மழை வரும்போது அந்த நேரத்தில் அம்மா இருக்கும்போது ஒரு மீட்டிங் நடத்தி இது இந்த மாதிரி எங்க இருந்தாலும் நீங்க எடுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் கூட அப்ப நாங்க கூட இன்சார்ஜ் பார்த்தேன். அங்கே கூட பல கட்டடங்கள் அப்ப இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே இன்சார்ஜ் இருக்கக்கூடிய மாநில ஆட்சியர்
அமுதா ஐஏஎஸ் எல்லாமே பல கட்டணங்களை இடிச்சு எடுத்தாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக அப்பவே அம்மா இருக்கும்போதே உத்தரவு போட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது அந்த நடவடிக்கை எடுக்கும். அந்த சர்வேல ரிசல்ட்ல வந்து எவ்வளவு அளவு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, இப்ப அதுல எவ்வளவு இல்ல, அது தூரம் பொதுப்பணித்துறையோட இது கண்டிப்பா நானே அங்க இருந்த இன்சார்ஜ் இருக்கும்போது எடுத்தோம். கண்டிப்பாக தீவிரமாக எடுத்தோம். இது முதலமைச்சர் நான் வலியுறுத்தேன். சார், கோடை காலம் நெருங்கிடுச்சு, வெயிலோட தாக்கம் இப்ப அதிகமா இருக்கு. இப்போ பல இடங்களில் சென்னையில பற்றாக்குறை இருக்கு குடிநீர். இப்போ இந்த வெயில் காலத்துக்குள்ள சமாளிச்சிட முடியுமா? அதுக்கு உடனடியா தேவையான நடவடிக்கை என்ன எடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்தளவுக்கு அதாவது இப்போ இதுவரையிலும் நம்ம வந்து நல்ல முறையா சமாளிச்சுட்டு இருக்கோம். இப்போ புள்ளிவரமா வந்து நம்ம சென்னைக்கு சொல்லணும்னா நமக்கு வந்து ஏரியிலிருந்து மொத்தமா 552.42 மில்லியன் லிட்டர் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அது வந்து நமக்கு ஏரியிலிருந்து வீராண திட்டத்திலிருந்து மிஞ்சூர், நெம்மேலி, டீசலினேஷன் குடிநீர் திட்டம், கிணற்று தளங்கள், விரிவாக்கப்பட்ட பகுதியில் நிலத்தடி நீர், இப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் திட்டம், இப்படி அதில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து எங்காவது கொஞ்சம் சோர்ஸ் குறைஞ்சு பைப்லைன் மூலயமா ஒரு டெட் எண்டுக்கு குடிநீர் போகணும் அப்படின்னா உடனடியாக வந்து நம்ம லாரி கொடுக்குறோம். லாரி தான் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்கள்லாம் ஒரு 4200 4300 ட்ரிப் தான். இன்னைக்கு 6500 ட்ரிப் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் கூடுதலாமல் நம்ம தயாரா இருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தண்ணீர் இருப்பு வந்து போதுமானதா இல்ல, உடனடியாக ஆல்டர்னேட்டிவ் ஜூன் மாதம் வரைக்கும் இல்ல, இது சமாளிக்கிறதா நம்ம கிணற்று நில வாடகை விவசாய கிணற்று அவங்களுக்கு வாடகைக்கு அமர்த்தி இருக்கிறோம், சமாளிப்போம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிரந்தர தீர்வுக்கு மாண்பு துறை அம்மா அவர்கள் இன்றைக்கு 110 வீதியில் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து 150 MLD 400 MLD 400 MLD வந்து டீசாலினேஷன் பிளான் கடற்நீர் குடிநீர் அறிவிச்சிருக்காங்க. அது 150 MLD இன்றைக்கு ஒப்பந்தம் கோரியாச்சு. 400 MLD வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஜெய்கா ஜப்பான் ஃபண்டுக்காக இன்றைக்கு முயற்சி எடுத்துக்கோம். இன்றைக்கு நானும் முதலமைச்சர் அவர்களும் டெல்லி போன போது இதை சம்பந்தமா நாங்க வலியுறுத்தோம். செக்ரட்டரி கூட வந்து வேகமா செய்யும் வலியுறுத்தோம். பேரூராட்சி நகராட்சிகள் வந்து இந்த தண்ணீர் வந்து வீணாகிட்டு இருக்கு, அதை தடுத்தாவே வந்து பெரியதாகலாம். அதை பத்தி உங்களுக்கு அதுதான் இந்த சிக்கனம். அது நீங்களும் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி இப்ப வீணாக இருந்தா ஏதாவது நம்ம வேற ஏதாவது இந்த பைப் லைன் உடைப்பு அந்த மாதிரி வேற மாதிரி இருந்தா அது உடனடியாக சரி செய்து இப்ப நம்ம நிதி உதவி இருக்கு எல்லாம் சொல்லியிருக்கோம். பொதுமக்களும் அந்த மாதிரி சிக்கனமா இருக்கு. இப்போ இந்த கையெல்லாம் வெளியிட்டு வாட்டர் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கிறது டிஸ்ட்ரிக்ட் வைஸோ இல்ல ஒவ்வொரு தாலுக் வைஸ் அது மாதிரி ஏதாவது நம்பர் போகுது. நம்பர் மாநகராட்சிக்கு அதே போல ஊராட்சி பகுதிகளுக்கு எல்லா பக்கம் நம்ம வந்து போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே போல பேரூராட்சி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த இணையதளம் மூலமாக மானிட்டர் பண்றோம். இது வந்து நம்ம அம்மா இருக்கும் போதே கொண்டு வந்துட்டோம். இணையதளம் மூலமாக ஒவ்வொரு ஊராட்சி இருக்கக்கூடிய எங்காவது ஒரு இடத்துல ஒரு பைப் லைன் உடஞ்சிருச்சு இல்ல மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா உடனடியாக ஒரு இங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கிருந்து இங்க சென்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ எவ்வளவு ஒரு பெரிய உடைப்பா இருந்தா ஒரு 5 மணி நேரம் இல்லாட்டி 1 hour இல்ல ஒரு பெரிய ஒரு மேஜர் வேலை இருந்தா ஒரு 1 day அந்த மாதிரி எப்ப முடிச்சிட்டு அங்க தகவல் கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நம்பர் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே போட்டிருக்கோம். ரெண்டாவது விஷயம் சார், இப்ப குடிநீர் ஷார்டேஜ் ஏரிகள்ல இருந்து குவாரில இருந்து இப்ப தண்ணி எடுத்து போறதா வந்து சொல்லிருக்கீங்க. ஆனா நிறைய இடங்கள்ல நான் நீங்களும் பாத்துருக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். அந்த வெஹிக்கிள் வாஷ் பண்றதுல இருந்து கால்நடைகள் வாஷ் பண்றதுல இருந்து அவ்வளவும் வந்து இப்ப ஆல்ரெடி இந்த இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஸ்பாட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது அந்த ஒரு தண்ணி எடுத்து வந்து ஒரு நீங்க ஒரு ரீசைக்கிளிங் பண்ணி கொடுத்தா கூட அதை போன்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்க ஸ்டாப் பண்றதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்க இல்ல அதுதான் இப்ப இந்த அவேர்னஸ் நீங்க உங்களுடைய ஒத்துழைப்புல என்னன்னா இது எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்றோம். ஆனா இன்னும் என்ன நம்ம வந்து எந்த தண்ணிய வாட்டர்ல எடுத்து கொடுத்தாலும் நம்ம வந்து அது வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தரமா இருந்தா தான் கொடுப்போம். அதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணி தான் எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா தடுக்கிறதுக்கு எல்லாமே நாம பண்றோம். நிறைய இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி எல்லாத்துக்கும் நம்ம ஆட்டோ பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்கோம். காலையில 6 மணிக்கு ரவுண்ட் போக சொல்லியிருக்கோம். எல்லா பக்கம் இங்கே போய் சந்திக்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது கண்டிப்பா தடுக்கிறது. சரி, நன்றி.